வேற லெவல். ரெண்டு வந்துருவீங்களா? இல்லை இருக்கிறேன், எடுக்கிறேன். அவங்கள ஒம்புகளுக்கெல்லாம் பார்க்குறேன். ஒரு 4 மணியாரம் சாப்பிடலாம்னு நினைக்கிறீங்க கூட 10 மணியாரம் சாப்பிட்டோம். கண்டிப்பா. வணக்கங்க, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்? ஈரோடு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்குற ரெசிபின்னா சோள பணியாரம், இது கூட தக்காளி கடைசல். அந்த சோள பணியாரம் வந்து அந்த வெள்ளை சோளத்தை எப்படி இடித்து அதை எப்படி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஆட்டி புளிக்க வைக்கிற பக்குவம் என்ன, இந்த தக்காளி கடைசல் பண்ணும்போது நிறைய தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மட்டும் போட்டு இதை அப்படியே வதக்கி கொடுக்குறாங்க. அப்பப்பா பிரமாதமான ரெசிபி. நான் சாப்பிட்டு பார்த்து வந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த நல்ல ரெசிபி சொல்லித்தரப்போம் யார் கேட்டால் நம்ம பாட்டிமா. வேறு யார்? பழனியம்மா பாட்டிமா தான். அவங்கள போய் மீட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பற்றி அனுபவங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ண போகிறோம். இந்த வெள்ளை சோள பணியாரத்தை ஏன் மறக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அப்பாவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். 1 2 எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஃபேமிலியெல்லாம் கூட்டு ஃபேமிலியாக இருக்கும்போது அந்த பணியாரம் சுட சுட எல்லாம் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்களா. அதனால் இன்னும் சாப்பிடலாம், இன்னும் எவ்வளோ சாப்பிட்டோம்னே தெரியாது. அந்த மாதிரி சுவையாக இருக்குங்க. அது சாப்பிட்ட அந்த அனுபவங்கள்லாம் வந்து சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். பாட்டிமா வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நல்லா. உங்கள் பேரன் பசங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கிறேன். நல்லா. சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு வந்துங்க சோளம், வெள்ளைச்சோளம். வெள்ளைச்சோளத்தை வந்து துவைச்சி புடச்சி எடுத்துக்கிட்டு அதை ஊற வச்சு பணியாரம். சோள பணியாரமா? சோள பணியாரம். தொட்டுக்க தக்காளி கரைசல். இந்த வெள்ளைச்சோளம் வந்துங்க அப்போ நான் சின்ன வயசில் இருந்தேன். எங்கள் பாட்டியாக தோட்டத்தில் போடுவாங்க, மேட்டுக்காட்டில் தனியாகவும் போடுவாங்க. அப்படியே ஒரு பூட்டொன்று தோடு இருக்கும் இந்த சோளம். அது வந்து அப்படியே இருக்குக்குள்ளே பார்த்தா அந்த சோளம் வெளியே அப்படியே முட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். முட்டிகிட்டு தான் இருக்கும், கடலையாக. ஓகே. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்படியா? இப்போ எனக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்கிறேன். சோளம் வந்துங்க வெள்ளைச்சோளம் 1/2 கிலோ, அரிசி வந்து ஒரு 1/4 கிலோ, உளுத்தம்பருப்பு 100 கிராம், தக்காளி 1/2 கிலோ, பெரு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்குது, கடுகு 1 ஸ்பூன் போடலாம், மிளகா வந்துங்க ஒரு 10 மிளகா போட்டுக்கலாம், வரமிளகாயும் ஒரு 5 மிளகா போடலாம், பச்சை மிளகாயும் ஒரு 5 மிளகா போடலாம். அதே மாதிரி கருவேப்பிலை தேவையானது எடுத்துக்கலாம். சத்தி மிளகாத்தூள் வந்துங்க 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கீரை ஒரு தேவையானது எடுத்துக்கலாங்க. உப்பு நம்ம இந்த மாவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டு செஞ்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா எண்ணெய் உண்டுனா ஊற்றி சுடுறவங்களுக்கு ஒரு 100 கிராம் ஊற்றலாங்க. இப்போது இந்த தக்காளி கடைசலுக்கும் இந்த சோளம் பணியாரத்துக்கும் தேவையான பொருள் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இப்போ இதை கொண்டு இந்த சோளத்தை வந்துங்க செக்கில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குத்தணும். சரி, நம்ம போகலாம். செக்கில் போட்டு நானும் கூட சேர்ந்து ஆட்டலாம். நானும் சேர்ந்து இடிக்கிறேன். 2 ஆள் சேர்ந்து இது இடிக்க முடியாது. ஏன்? அது ஒரு ஆள் இடித்தா தான் கணக்காக வரும். அந்த தோட்டையில் எடுக்க முடியும். நானும் கற்றுக்கணும்ல. கற்றுக்க நீ முதல்ல கிளம்பு சொல்லி சொல்கிறாங்க நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். சரி, அப்போ இடிங்க நீங்களே. சரி, எனக்கு இடிச்சிட்டு எடுத்துட்டு புடச்சிட்டு அடைக்கமா கூப்பிட்றீங்களா? கூப்பிட்றேன். சரி, இவங்க இடிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? நான் அரிசி போட்டுங்க. தண்ணி கொஞ்சம். இது எப்படி நம்ம நார்மலாக வந்து அந்த தோசை மாவு இட்லி ஆடுறோம் அதே மாதிரி? அதே மாதிரி தான். சரி, ஓகே. நாங்கள் ஆடிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் காட்டுறோம். அங்கே ஆடிட்டு கிச்சன் போயிடலாமா? போயிடலாம்.
ஓகே இப்போது இந்த மாவு ஆட்டியிருக்கோம். ம். இந்த ஆட்டி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? எவ்வளோ நேரம் புளிக்க வைக்கணும்? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் புளிக்கணும். ம். அது இதை நம்ம வச்சிடலாம். நான் ஆட்டி வச்ச மாவு இருக்குது. ஏற்கனவே ஆட்டி வச்சது. இருக்குது. ஓகே அதை எடுங்க. ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த மாவை ஆட்டி ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஷூட்டுக்காக நம்மனா வெல் அட்வான்ஸாக வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா புளிக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்களேன். ஓப்பன் பண்ணுவா? ஓப்பன் பண்ணி அப்பா மாவை எப்படி பொங்கி வந்துருப்பாருங்களேன். பொங்கி வந்துடும். நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த இடத்துல மாவை பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்கு. அந்த மேலே லேயர் அப்படியே இதாக இருக்கு. மிக்ஸ் பண்ணவா? சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் வெங்காயம் மிளகா தாளித்து அதில் கொட்டி கலக்கலாம். ஓகே. கடலெண்ணெய் இது வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு உடச்ச உளுத்தம் பருப்பு போட்டுருக்கோம். சரி ஓகே. வெங்காயம் போடலாமா பாட்டி? போடலாம். சரி. ஓகே. அடுத்தது கருவேப்பிலையா? சரி ஓகே. ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு தாளிப்பு போட்டு அந்த வெங்காயம் போட்டுருவோம். கருவேப்பிலை மிளகாய் போடலையா? எப்போ போடுறோம்? சரி ஓகே. மறந்துட்டீங்கன்னா அது எப்படி நாங்கள் மறப்போம்? நாங்கள் எத்தனை நாளாக பண்ணுறோம், நாங்கள் எப்படி மறப்போம்? நாங்கள் கொத்தமல்லி கீரை போடணும். ஓகே. இந்தாங்க கொத்தமல்லி போட்டுருவா? நானே போடுவா? இந்தாங்க எடுத்து கொட்டலாம். போதுமா? போதும். ஓகே. இந்த மாவுலையா? மாவில். ஸோ அந்த தாலி போட்ட அந்த வெங்காயம், அந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, அந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டுருக்கோம். அவ்வளோதான். உப்பு போடணும் கொஞ்சம். சரி ஓகேண்ணா. இப்போ இந்த தாலி போட்டோம்ல, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. தண்ணி ஊற்றிக்கலாமா? கொஞ்சம் தண்ணி. உப்பு போட்ட பிறகு போதுமா? போதும். ரைட். இது நார்மலாக அந்த பனியார மாவு கரைக்கிற பக்கம் தான். நீங்கள் வீட்டில் எப்படி பனியார மாவு கரைப்பீங்களோ அதே பக்குவத்தில் நீங்கள் கரைச்சிக்கலாம். தக்காளி கரைசல் போடுறோம். பண்ணாமீங்களா? இதே கடையில் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சரி ஓகே. இந்த மாவு அப்படி வச்சலாமா? சரி ஓகே. சுட தக்காளி கடைசியலோட அப்படி என்ன பண்ணுறோம்? பனியாரம் பண்ண போகிறோம். சரி ஓகே. டன். எண்ணெய் எடுங்க. என்ன வேணுமா? எவ்வளோ என்ன வேணும்? ஊற்றிக்கலாம். கஷ்டமா தக்காளி கடைசல்? ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஈஸியாக கஷ்டமா? ஈஸி தான். ஏதோ அதெல்லாம் சிரிச்சுட்டே பேசுவாங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம், சரி, மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாப்பொடி. மொத்தமே 4 பொருள் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியது. இது எப்படி நம்ம வந்து தக்காளி அப்படியே வதக்கிறோமா அரைக்கிறோமா என்ன எப்படி கதை? அப்படியே வதக்க அதே குழம்பு. அவ்வளோதான். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு. இதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை நாங்கள் கட் பண்ணி வெங்காயம். ஸோ பச்சை கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இது ஏன் நீட்டாக கீறி வச்சுருக்கீங்க? அப்படியே விதையோட போடலாம்ல? அதாங்க விதை இருந்ததுன்னா ரொம்ப காரமாக இருக்குது. அந்த விதை வந்து வாயில் தட்படுது. அதனால அதை பொழந்து எடுத்துறோம் அந்த விதையை. சரி ஓகே. ஸோ அந்த காரத்தன்மை கம்மி பண்ணுறதுக்காக எடுத்துடுறீங்க. அதான் விஷயம். ஓகே. மிளகாய் தக்காளி போடலாங்க. தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது இப்படி கட் பண்ணி போட்டோம்னா வதக்க அது பூரா அப்படியே நம்ம வந்து மத்து போட்டு கடையிற மாதிரி ஆகிடும். இப்போ அந்த கட் பண்ணி தக்காளி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடணுங்க. மிளகாத்தூள் போடுங்க. இந்தாங்க. போதுமா? ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் நம்ம வந்து வேவிட்டோம்னா பனியாரத்தை சுட்டா சரி ரெடி. அதான். அப்போ எனக்கு நல்லா வெந்த பேர் காமிங்க என்ன பண்ணுறது சொல்லிட்டு. வெந்தம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி. வெறும் வெங்காய தக்காளி போட்டு வதக்கி அதை அப்படியே மசிய வைக்க தான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா மசிஞ்சு வருது. நல்லா மசிஞ்சிட்டு அப்புறம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. கலர் இதுக்கு எதுவுமே போட வேண்டியது. தக்காளி மிளகாவும் நல்லா மசிஞ்சு செவன்னு இருக்கு. சூப்பராக இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ரெடி ஆயிடுச்சு. அது ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துடலாமா? பனையார கல் வச்சலாமா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. சரி, கல் வச்சுட்டோம். அந்த கரைச்சி வச்சிருக்க மாவு ஊற்ற அமைச்சலாமா? எண்ணெய் தேவையில்ல? எண்ணெய் ஊற்றணும். இந்தாங்க.
நல்ல ஹெவி கல்லுங்க, செம்ம வெயிட்டாக இருக்குது இந்த கல். பார்த்தீங்கன்னா இந்த பனையார கல் நல்லா ஹெவியாக இருக்குது. எண்ணெய் ஊற்றிட்டோம், எண்ணெய் ஊற்றிட்டு சட்டி காஞ்சி வந்துருச்சு. எத்தனை பேர் வீட்டில் எதுவுமே துடி பிரிந்து இல்லை. தோசை கரண்டி சொல்லுவாங்க இது. திருப்பவா நானே திருப்பங்க. அப்பா அடே லட்டு மாதிரி வருதா? பணியாரம் சூப்பராக இருக்கு. அது வெந்து வெந்து வரும்போது அந்த பணியாரம் நல்லா சூப்பராக வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப சுட்டுச்சு, ரொம்ப வேலை செஞ்சிட்டேன். ஸோ அதனால் எனக்கு தக்காளி கடைசி கொஞ்சம் கொடுங்க. வேலை செஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வேலை செஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேலை செஞ்சால் சோறு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை சோறுலாம் தர மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டிங்களா? போதும், நான் சாப்பிட்டு வச்சுக்கிறேன். ரெண்டு தருவீங்களா? இல்லை இருக்கிறேன், எடுக்கிறேன். அவனை வம்புகளுக்கெல்லாம் பார்க்குறேன், கோவப்படுவான் பார்க்குறேன், கோவமே போட மாட்றாங்க. கோவமெல்லாம் வராது. நான் சாப்பிட்டு பார்க்கவா? நீங்கள் சைடில் எடுத்து ஒன்று ஒன்றா இதில் போடுங்க. சரிங்களா? அப்பா சுட 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 பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த தக்காளி கடைசி சாப்பிட்டு பார்க்கவா? சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு தெரியும். தனியாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஐயோ வேற மாதிரி வேற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ரெசிபி சொல்லி கொடுத்தீங்க. நீங்கள் மறந்துடாதீங்க, இந்த ரெசிபி விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு போடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்லையும் யார் யார் பண்ணியிருக்கா சொல்லி பார்க்கலாம். ரியலி ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி. அது பர்டிகுலராக அந்த தக்காளி கடைசியில் வேற மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பராக இருக்குங்க. யாரும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள். ஓகே. நாங்கள் உண்மையாகவே இந்த இடத்துல மெனக்கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வேலை செய்கிறோம். இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கறி அடுப்பு கிட்ட உட்காந்து பண்ணுறது ரொம்ப வயசில் பெரியவங்க, அவங்க இருந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருந்தால் நம்மளுக்காக இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய நன்றி. எனக்கு இந்த இடத்துக்கு வரணும்னா எப்படி வர்றது அதை பற்றி சொல்லுங்கள். கங்காபுரம் டெக்ஸாலி ஆப்போசிட்டில் மாந்தோட்டத்தை விருந்து. நீங்கள் வந்து பணியாரம் வேணும்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு தரோம். இல்லை வீட்டில் உங்களுக்கு வேணும்னாலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். இவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு எடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப கை கொடுங்க. வேறு லெவல். ஸோ ரொம்ப பிரமாதமான ரெசிபி பார்த்தோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நான் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care. ரொம்ப நன்றிங்க.